விலங்கு கைவிலங்கு தோல் விலங்கு மாறு விலங்கெல்லாம் போட்டு விட்டு அவனை சிறை வைக்க வேண்டும் என்று கைலாசத்துக்கு சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு வர. சரி, அப்போ மாவல்லி சக்கரவர்த்தி சொன்னா, சுவாமி என்ன கைலாசத்திலே கொண்டு வந்து சிறை வைக்கின்றீரே. சரி, என் பெயரோ மாவல்லி சக்கரவர்த்தி ஆச்சே. ஆமா, நான் மாவு இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டேனே. எப்படி ஐயா இருக்க முடியும்? எனக்கு பச்சரிசி மாவு வேணும். சரி, உனக்கு மாவு தானே வேணும்? ஆமா. ஆமா சுவாமி. சரி, எனக்கு பச்சரிசி மாவு வேணும்னா. ஆமா ஐயா. உனக்கு கார்த்திகை மாதத்துல சரி திரு கார்த்திகை அன்றைக்கு திருக்கார்த்திகை அன்றைக்கு பூலோக மக்கள் எல்லாம் சரி பச்சரிசி மாவடித்து அதாவது வீட்டுக்கு வீடு பலகாரம் செய்வாங்க. சரி, திருக்கார்த்திகை அன்றைக்கு உங்க வீட்டுல என்ன பலகாரமா செய்வீங்க மாவல்லிக்கு? எங்க வீட்டுல கொலக்கட்டை செய்வோம். நீங்க என்ன செய்வீங்க? ஜிலேபி செய்வாங்க. ஜிலேபிலையா? நாங்க கொழுக்கட்டை தான் செய்வோம். சரி, என்ன உங்க வீட்டுல நாங்க பனவால வெட்டி கொழுக்கட்டை செய்வோம். என்ன உங்க பிடி கொழுக்கட்டை இப்பீங்க? ஏன்னா உங்க வீட்டுல டீ குடிக்கிறதே ஜிலேபி வச்சுதான் டீ குடிக்கிறீங்க. ஆமா, அப்போ அதுதான் செய்வீங்களா? அது கிடையாதும்மா. அப்படியா? ஆமா, திருக்கார்த்திகை அன்றைக்கு உங்க வீட்டுல என்ன பலகாரமா செய்வீங்க? கொலக்கட்டை ஐப்போம். எப்படி கடங்குக்குள்ள இருந்துகிட்டு அவிப்பீளோ? நாங்க சாதாரணமா தான் உட்காருவோம். சரி, நாங்க நைசா ஓலையில எடுத்து வச்சு அவிப்போம். நைசா உருட்டுவாவே. அவசரப்பட மாட்டோம், பொறுமையா நாங்க கொலக்கட்டை அவிப்போம். நிதானமா இப்ப. ஆமா, திருக்கார்த்திகை அன்றைக்கு சரி பச்சரிசி மாவிடித்து பனவோல குருத்து வலை வெட்டி வந்து ஆமாமா உனக்கு கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிடுவாங்க மாவல்லியாரு. சரி சரி சாமி, எனக்கு வீட்டுக்கு ஒரு கொலக்கட்டை வைக்க சொல்லுங்க, நான் பார்க்க போவேன். எனக்கு கொலக்கட்டை வேணும். சரி, கொலக்கட்டை உனக்கு தர மாட்டாங்க. மாவி பிசந்த கையினால கதவுல 5 விரலால தட்டி வச்சிருப்பாங்க. சரி, சில வீட்டுல 3 விரலால கோடு போட்டு வச்சிருப்பாங்க. மக்கள்லாம் நைட்ல சாமி கும்பிட்டு தூங்கிய பிறகு உனக்கு விலங்கு போட்டு நான் பூலோகத்துல வீடு வீடாக உன்னை அழைத்து செல்வேன். சரி, சங்கிலி போட்டு இழுத்துக்கிட்டு போவேன். ஆமா, கழுத்துல சங்கிலி போட்டு இழுத்துட்டு போவேன். கழுத்துல? ஆமா. நீ மாவடிச்ச உரலையும் பார்க்க முடியும். சரி, கதவுல இருக்க மாவையும் பார்க்க முடியும், மாவை சாப்பிட முடியாதுன்னாரியும் பெருமாள். ஆமா, அதுக்கு தானே பெருமாளைக்கு சொல்வார்கள் என்ன? அந்த மாவல்லிய சரையில் வைத்த சரையில் வைத்த மாயவரோ இவர்தானையா, மாயவரோ இவர்தானையா. முன்னவரை காலத்தில் மாவல்லிய சிறையில் வைத்த மாயவர் இவர்தானே தசரதா? ஆமாம்மா, நம்ம மாவல்லிய சிறையில் வைத்த மாயவர் இவர்தானே. சரி, அப்ப திருக்கார்த்திகை அன்றைக்கு சாமி கும்பிட்டு நம்ம தூங்கிய பிறகு மாவல்லி நம்ம வீட்டுக்கு வருவான். சரி, அப்ப வருவாரு மாவல்லி வருவான். வந்து யாரு யாரு வீட்டுல நம்மள கும்பிட்டு இருக்காங்கிறத பார்ப்பான். சரி, அந்த காலம் உரல்ல போட்டு அரிசி இடிச்சாங்க. ஆமாமா, உரலை பார்த்து மாவை எடுத்து சாப்பிட்டு போனான். சரி, இப்போ உரல் யார் வீட்லயும் போட்டு உரலே பார்க்க முடியல, இப்ப மிக்சியில இடிக்கிறாங்க. சரி, இப்படித்தான் அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல போன வருஷம் என்ன செய்தான்? என்னமா செய்தான்? திருக்கார்த்திகையில இன்றைக்கு மாவல்லி வந்தவே மிக்சிக்குள்ள மாவு இருக்குன்னு தலையை விட்டுருக்கான். சரி, அங்க கரண்ட் ஆன்ல இருந்திருக்கு. எப்படி வருது மிக்சி? என்னமா மிக்சி போட தலையை கொடுத்தா பாருங்க, இங்க சுவிட்ச் ஆன் ஆயிட்டு வால் பட்டு உடனே அப்படியே கிர்ன்னு சுத்துது. பிழைச்சதே மறுமலைப்பு. அதனால சரி அதைத்தான் நீ பெருமாளைக்கு சொல்வார்கள். என்னமா சொல்வார்கள்? அதனால இப்ப எல்லாருமே பாக்கெட் மாவாயிட்டு. சரி, இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிதான் பாக்கெட் மாவாகி போச்சு. சரி, மாவல்லிய சிறையில் வைத்த மாயவர் இவர்தானே தசரதான் ஐயா. இவன் பிள்ளையாக பிறக்கலையே, பெருமாளாக பிறந்திருக்க இந்த நக பிறக்கலையே, அயோனாக பிறந்திருக்க தசரதா. இவனை பிள்ளை என்று சொல்லி நினைத்தாயா? சரி, பிள்ளையாக பிறக்கவில்லை, எப்ப பெருமாளாக பிறந்திருக்கிறான். ஆமாம்மா, மைந்தராக பிறக்கவில்லை, மாயோனாக பிறந்திருக்கிறான் தசரதா. சரி ஐயா, சோமத்திர மகாமணிவரே என்ன ஐயா? நாங்கள் இதுல வந்து மணி என்னாச்சு? 4 மணி நேரம் ஆச்சு. சரி, வந்து நீங்களும் 2 கதையை சொல்லி இருக்கிறீங்க. நானும் தசரதர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறேன். சோமத்திரரே, தசரதா இப்போதாவது இந்த ராமனின் இடத்திலே தருவாயா? ஆமையா. சோமத்திர மகாமணிவரே என்னையா? இருந்தாலும் என் புள்ள ராமச்சந்திர போதி ரொம்ப சிறு பிள்ளை அல்லவா? ஆமாமா. இதை வெந்தனையாள் சிறுகோளாந்தை வகையறியா தவம் இருந்து பெற்றவாளா, தவம் இருந்து பெற்றவாளன் என்
மகன் ராமநாதா ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே இருந்தாலும் என் பிள்ளை ராமச்சந்திர பூபதி ரொம்ப சிறு பிள்ளை அல்லவா வேந்தனையால் சிறு குழந்தை வெள்ளெடுக்க வகையறியார் இந்த ராமனுக்கு இன்னும் வெள்ள எப்படி கையில எடுக்கணும் சரி எப்படி பானத்தை தொடுக்க வேண்டும் எப்படி பான பிரகம் செய்யணுங்கிறதே ராமனுக்கு இன்னும் தெரியாது என் மகனுக்கு இன்னும் தெரியாது இந்த ராமன் இன்னும் குருகுலத்து பாடங்கள் படிக்கவில்லை விஸ்வாமித்திரரே படிக்கவில்லை இன்னும் சரி என்று தசரதர் சொல்றார் ஆமா அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறார் தசரதா என்ன ஐயா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் சரி இந்த ராமனுக்கு குருகுலத்து பாடங்கள் எல்லாம் நான் விஸ்வாமித்திரர் கற்றுக் கொடுக்கிறேன் நானே கற்றுக் கொடுக்கிறேன் இந்த ராமனை பற்றி என் கையிலே தருவதை குறித்து உனக்கு எந்த விதமான கவலை வேண்டாம் சரி என்று விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ஆமா அப்போ தசரதர் ராமனை பிடித்து விஸ்வாமித்திரர் கையிலே கொடுத்தார் சரி ஐயா பெரியவரே என்ன உங்களை நம்பிதான் என் பிள்ளை ராமனை தர்றேன் சரி பத்திரமா கொண்டு வந்து வீடு வந்து சேருங்க ஏ கோசலை ராமனா உங்க கையில வந்து தருகிறேன் தசரதா என்ன இப்போ இந்த ராமனை எனது கையிலே தரும்போது நீ கோசலை ராமனாக தருகிறாய் சரி இனி இந்த ராமனை நான் உனது கையிலே கொடுக்கும் போது கல்யாண ராமனாக கொண்டு வந்து கொடுப்பேன் ஐயா கல்யாணம் முடிக்கக்கூடிய பருவத்துல சரி இந்த ராமனை உன் கையில வந்து கொடுப்பேனப்பா சிறப்பு என்று விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார் ஆமா ராமனை பிடித்து விஸ்வாமித்திரர் கையில கொடுத்தார் கொடுத்து விட்டு லட்சுமண பெருமாள் பார்த்தார் என்ன அண்ணா அண்ணா ஏ அண்ணா ராமச்சந்திர பூபதியை இப்போ நீங்க எங்க புறப்பட்டாச்சு சரி தம்பி லட்சுமணா என்ன நான் விஸ்வாமித்திர மாமனிவரோடு வனத்திலே சென்று சரி தாடகி என்னும் அரக்கிய சங்காரம் செய்துவிட்டு அந்த மீண்டும் நான் அயோத்திக்கு திரும்பி வருவேனப்பா ஆமா அண்ணா ராமச்சந்திர பூபதியே கண்ணா என் பிறவி அண்ணா ராமா ஆமாம்மா நீங்கள் போகும் அந்த கிடத்திற்கு தானே கூட வாரே அண்ணாரே நீங்கள் போகும் இடத்துக்கு தானே கூட வாரேன் அண்ணா என்னருமை தம்பியரே தம்பி இளையோரே அந்த இடம் வரவோ வேண்டாம் மாத்துவான கானகத்தே கல்லுகளும் முள்ளுகளும் கரடுகளும் முரடுகளும் அதிகமாக இருக்கும் மேடம் தம்பி லட்சுமண பெருமாளே என்னண்ணா நீ ராமனோடு வனத்திற்கு வருவேன் என்று அடம் பிடிக்கின்றாய தம்பி ஆமா அண்ணா கானவனத்திலே கல்லு முள்ளு கரடு முரடான பாதை உண்டு சரி அதிலே உன் பாதம் படுவதா தம்பி லட்சுமண பெருமாளே ஆமா அண்ணா ராமச்சந்திர பூபதியே சரி நாட்டை ஆளக்கூடிய ராமனை காட்டுக்கு செல்லும் போது ஆமா இந்த தம்பி அரண்மனையில் இருந்த அறுசுவை உண்பதா அண்ணா சரி நீங்க வனத்துல காய்கனி கிழங்கு வகைகளை சாப்பிட வேண்டும் ஆமா நான் அரண்மனையில் இருந்த அறுசுவை உண்பதா அண்ணா சரி முடியவே முடியாது முடியாதண்ணா முடியாது நீங்கள் எங்க இருக்கின்றீர்களோ அங்குதான் இந்த லட்சுமண பெருமாளுக்கு சொர்க்கம் சரி அண்ணா ராமச்சந்திர பூபதியே என்னண்ணா நீங்க இல்லாம நான் சாப்பிட்டிருக்கேன் கிடையாது நீங்க இல்லாம நான் தூங்கி இருக்கேனா நீங்க இல்லாம குளிச்சிருக்கேனா சரி நீங்க இல்லாம நான் எங்கேயாவது போயிருக்கிறேனா சரி நம்ம ராமனும் லட்சுமண பெருமாளும் என்னையா சிறு பிள்ளையில இருந்தே இணைபிரியாத நண்பர்கள் ஆமாம்மா சாப்பிட்டாலும் ஒன்னடியாத்தான் சரி குளிக்க போனாலும் ஒன்னாத்தான் படுத்து தூங்கினாலும் ஒன்னாத்தான் சரி எங்கு போனாலும் இருவேறு ஒன்னாகத்தான் செல்வோம் ஆமாம்மா அப்படி இருக்கும் போது இன்றைக்கு மட்டும் என் அயோத்தியில விட்டு விட்டு செல்லலாமா அண்ணா சரி சரி தம்பி லட்சுமணா என்னண்ணா அப்ப என்னோடு வருவேன் என்று அடம் பிடிக்கின்றாய் நானும் உங்களோட வருவேன் அண்ணா சரி புறப்பட போகலாம் சரி என்று ராமனும் லட்சுமண பெருமாளும் இருவருமாக வனத்திற்கு போக வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார்கள் சரி அப்போ வெள்ளை அம்பை கையில எடுத்தார் ராமச்சந்திர பூபதி எடுத்துக்கொண்டு தாயான கோசலை இடத்திலே வந்தார் ஆமா அம்மா என் தாயே கோசலை அம்மா என்னம்மா அம்மா வன போய் வரேன் அம்மா கோசலை அம்மா வன போய் வரேன் அம்மா வன போய் வரேன் அம்மா தாயே சுபத்ரா தேவி என்னம்மா எங்களுக்கு விடை கொடுங்களம்மா என்றார்கள் சரி தாயான கோசலை கைகேசி குணமுடைய சுமித்திரையாள் இடத்திலே விடைகள் பெற்றார்கள் விடைகள் பெற்று ராமனு லட்சுமண பெருமாளும் இருவருமாக அப்பா தசரத மன்னா எங்களுக்கு விடை கொடுங்கள் சரி சென்று வாருங்கள் மக்களே ஆமா சென்று வெற்றியோடு அயோத்திக்கு திரும்பி வாருங்கள் சரி என்று தசரதர் விடை கொடுத்தார் ஆமா
அயோத்தி நாட்டு மக்கள் இடத்தில் விடைகள் பெற்றார் ராமனும் லட்சுமண பெருமாளும். சரி. அயோத்தி நாட்டு மக்களை யாரு கவலைப்படாதீங்க. சரி. ஏமா எதுக்குமா அழுவுறீங்க? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னமா கவலை? சரி. என்ன பார்க்க அழுத மாதிரியே தெரிஞ்சிச்சு. சரி, அழலாம் இல்லம்மா. அப்படியா? கண்ணுக்குள்ள ஒரு லேசா தூசி விழுந்துட்டு. அதான் கேட்டேன். நான் காண வனத்திலே சென்று சரி விஸ்வாமித்திர மகாமனிவரோடு சென்று தாடகை என்னும் அரக்கியை சங்காரம் செய்துவிட்டு அரக்கியை சங்காரம் செய்துவிட்டு அந்த அரக்கியை சங்காரம் செய்யறதுக்கு தான் போறேன். அரக்கிய முடிய பிடிச்சு திருக்கிறதுக்காக தான் போறேன். சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன் அம்மா, விட மாட்டேன். இந்த ராமனுடைய பானத்துக்கிரையாக்கி விடுவேன். இந்த ராமனா இல்ல அந்த அரக்கியா என்று பார்ப்போம். சரி. மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வருகிறேன். சரி என்று அயோத்தி நாட்டு மக்கள் இடத்தில் விடைகள் பெற்றார்கள் ராமனும் லட்சுமண பெருமாளும் இருவருமாக விடைகள் பெற்று. சரி. அப்போ சுமித்திரை அம்மா சொன்னா, மகனே என்ன நீ அண்ணனோடு ராமனோடு வனத்திற்கு செல்வது சரிதான். சரி. நான் ஒன்று சொல்லுகிறேன் கிளப்ப. தாராளமாக சொல்லுங்களம்மா. உன்னுடைய அண்ணன் ராமனுடைய காலிலே ஒரு முள் தரித்து விட்டால் சரி அது உன் கண்ணிலே குச்சியது போல் இருக்க வேண்டும். ஆமா. அண்ணன் ராமனை ஒருத்த அடிக்க வர்றான்னு வையி, நீ போய் முதுவ கொடு. ஆமா. சரி. என்ன செய்யணும்? நீ போய் முதுவ கொடு. அண்ணனை ஒருத்த அடிக்க வந்தானா நீ போய் முதுவ கொடுன்னாங்க. சரி. எந்த ஒரு தாய் அப்படி சொல்வாங்களா? எப்படி அம்மா சொல்லுவாங்க? கோசலை பிள்ளை ராமன், சரி. சுமித்திரை பிள்ளை லட்சுமண பெருமாள். ஆமா. சுமித்திரை சொல்லுகிறார், சரி. அண்ணனை ஒருத்த அடிக்க வந்தானா நீ பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, ஓ முதுக போய் கொடுன்னா. சரி. நீங்க சொல்லுவீங்களா அப்படி? நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம்மா. அண்ணனை அடிக்க வந்தானா அவனை அடிக்க, நாங்க தூர ஓடிடுவோம். அவன் அடிக்கட்டும், நீ வீட்டை பார்த்து வந்துருமோ. ஆனா சுமித்திரை அப்படி சொல்லவில்லை. சரி. அயோத்தி நாட்டு மடக்க மக்கள் இடத்திலே விடைகள் பெற்று அவர்கள் வனமான வன கடந்தே வையோ பல நாடோ விட்டு சிங்கங்களோ தூங்குவனோ சிறுபுலிகள் வாழுவனோ ஆண்டாவன காடு விட்டு வருகிறாரே இரண்டு பேரும் தடகையார் வனமதிலையே தானே வரார் மூன்று பேரும் தடகையார் வனமதிலே வனமதிலே மூன்று பேரும் தண்டகாருடைய வனத்திலே தாடகினுடைய வனத்தில் வந்து சேர்ந்தார்கள் மூன்று பேரும். ராமர் லட்சுமணர் விஸ்வாமித்திர மகாமுனிவர் மூன்று பேர்களுமாக எங்க வராங்க? தாடகையோட வனத்திற்கு வருகிறார்கள். தாடகினுடைய வனத்திலே வந்து சரி முன்னால பட்ட புண்ணை முதுகுல இருக்க நீ ஐயா அங்க வர்றாரு. இந்த தாடிக்கு இது தேவையா? அந்த பழைய புண்ணை புதுப்பிக்க வராரு. சரி. குரங்குக்கு புண்ணு வந்தா உயிரோட தான் இருக்கும். ஆமாமா, உயிரோட தான் நிக்குமா. சரி. அத மாதிரி முன்னால பட்ட புண்ணை முதுகுல இருக்க இன்னுங்க வர்றாரு விஸ்வாமித்திர மகாமுனிவர். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், என்னமா சொல்கிறார்? ராகவா என்ன சொல்லுங்கள் விஸ்வாமித்திர மகாமுனிவரே. சரி. ஏ லட்சுமணா என்னையா? சொல்லுங்கள் குருவே. ஆமையா. குருவே சொல்லுங்கள். குருவே சொல்லுங்கள். அன்றைக்கு நான் வேள்வி செய்த இடம் இதே இடம் தான். சரி. முன்ன ஒரு காலத்துல வந்து தனியா வந்து மாட்டிக்கிட்டே மாத்தியா. ஆமாமா, அது இந்த இடம் தான். சரி. ஓ இந்த இடம். இதுதான் தாடகை வனம்.